ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் நிறைய சிறப்பான ஐட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. வாங்க சேர்ந்து போய் பார்க்கலாம் நம்ம. ஒரு ப்ரொஃபஷ்னல் டைப் வாக்கி டாக்கி பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கண்டிஷனாக இருந்தது. இதோட லுக்கை நீங்களே பாருங்களேன். ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் புதுசாக எடுத்து வச்ச மாதிரியே இருந்தது. அண்ட் ரொம்ப பல்கியாகவும் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட லாங் ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இதெல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், இது ஒரு யூனிட் தான் இருந்தது. ஸோ இந்த யூனிட்டை வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஆளோட பேச முடியுன்றது தெரியல. பட் இது வந்து செம்ம கண்டிஷனாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது வாங்கலாம்ன்ட்டு. பட் இன்னொரு யூனிட் இல்லாமல் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ப் டைரி ஒன்று கிடச்சிதுங்க. ஸோ இது நம்ம வாங்கலை, பட் பார்த்தோம். இது முன்னாடியெல்லாம் வந்து பாக்கெட்டில் நம்ம நோட் வச்சுட்டு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டுருப்போம். ஸோ இந்த டிஜிட்டல் இது வந்ததுக்கப்புறமா இந்த டிவைஸ் தான் மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நீடில் பென் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம இதில் கேலண்டர், ஃபோன் புக்கு, அந்த மாதிரி நம்ம நிறைய சின்ன சின்ன குறிப்பெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து கெப்பாசிட்டிவ் டச் மாதிரி. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போஸோட ஒரு ஹெட்ஃபோன்ஸுங்க. என்ன ஒன்று அந்த இயர் கேப் வந்து ஒரு மாதிரி க்ளூவாக இருந்தது. அதை மட்டும் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல யூனிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியல. அங்கே வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பென்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது பாருங்களேன், கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் அந்த காலத்து ஒரு விண்டேஜ் ட்ரெண்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஹீரோ பென் மாதிரியே இருந்தது. பட் பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அண்ட் நிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவே இருந்தது அது. ஸோ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பென்ஸ் தேவைன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த ஐட்டங்கள் நம்ம வாங்கணும். ஒரு எக்ஸ்டர்னல் டிவிடி பிளேயர். ஸோ இது வந்து டிவிடி ரைட் பண்ணலாம், சிடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சிடி லென்ஸ் கிளீனர் இருந்தது. இதில் ஒரு யூனிட் வந்து கொஞ்சம் பாக்ஸ் கிராக் ஆகிருந்தது, இன்னொன்று வந்து சீல்டு கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ இதை மூணுத்தையும் வந்து நம்ம வாங்கிட்டோம். எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று கிடச்சிதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாமல் நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸு. அது இல்லாமல் நார்மல் நம்ம ஷூட் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைபாட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ இந்த சோலார் கால்குலேட்டர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது நான் ரொம்ப நேரம் வெளிச்சத்துலலாம் வச்சு காமிச்சு பார்த்தேன். க்ளவுடியாக இருந்தனாலே என்னன்னு தெரில, அது வந்து சுத்தமாக பவர் வரவே இல்லை. என்ன தான் வந்து வெளிச்சத்தில் காமிச்சாலும் வரல. ஸோ மேபி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை சோலார் இது பவர் இல்லாமல் இருக்கலாம். அண்டு நம்மளுக்கு சூப்பர் விஹெச்எஸ் வந்து ஒரு 4 கேசட்டு கிடச்சிதுங்க. ஸோ இது வந்து நார்மல் விஹெச்எஸ் கிடையாது. இதில் நம்ம ஆடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுன்றது நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் வரும். ஸோ இதை வச்சு வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே வந்து இந்த 4 கேசட்டையும் நம்ம வாங்கிட்டோம். அண்டு நாக்கமிச்சியோட ஒரு சவுண்ட் ஸ்பேஸ் 12. ஸோ இது கொஞ்சம் பாப்புலரானது எதுக்குன்னா, இது வந்து அந்த டிசைனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோம் தேட்டர் சிஸ்டம் தான் இது. ஸோ இதோட டிசைனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 3-4 சிடி போடுற மாதிரி அட் அ டைம் போடுற மாதிரியும், இது வந்து ஒரு மாதிரி சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த யூனிட் வந்து ஒரு ஸ்லிம் டைப் MP3 பிளேயர். இது ஒரு கிரெடிட் கார்டு சைஸில் இருக்கும். பட் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். அண்ட் இது வந்து ஒரு MP3 பிளேயர் தான் இது. ஸோ நம்ம உள்ள சாங்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டிஜிட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நேவிகேட் பண்ணி எந்த சாங் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேட்ரி வரும்னு நினைக்கிறேன். பட் உள்ளே வந்து ஏதோ பேட்ரி மாதிரி இருந்தது. ஸோ இது எப்படி ஒர்க்கிங் தெரில. இது அநேகமாக கிஃப்ட் ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாக்டர்ஸ்களுக்கு. அண்ட் நிட்டண்டோவோட ஒரு கேம் பாய் இருந்ததுங்க. இதில் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இல்லை, அண்டு கேம் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்காவது ஸ்பேருக்கு யூஸ் ஆகும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் யூனிட் தான் நினைக்கிறேன் இது. ஏன்னா பார்க்கும்போது பக்காவாக வந்து அந்த ஒரிஜினல் இதே தெரிஞ்சுது, கேம் பாய் இது. ஸோ இதோட ரெப்ளிகா தான் இப்போ நிறைய வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம். நிறைய கேம்ஸ் வந்து இதோட ரெப்ளிகா வந்தது. இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக வந்த நிட்டண்டோ கேம்ஸ் இது. அண்ட் இது வந்து ஒரு அத்தன்டிகேட்டர். ஸோ நம்ம 2 ஃபேக்டர் அத்தன்டிகேட்டர் மாதிரி இது ஒரு அத்தன்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர் பின் இருந்ததுன்னா இதில் வந்து டிஜிட்ஸ் வரும். அந்த டிஜிட்ஸை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கூகுள் ஜிமெயில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்வேர் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜிமெயில் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டல் வந்தனால இதோட யூசேஜ் வந்து கம்மியாயிருச்சு. அண்ட் நோக்கியா பவர் பேங்க் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னெல்லாம் வந்து பழைய அந்த கீபேடு டைப் மொபைலுக்கு வந்து இதை சார்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பின் பார்த்திங்கன்னா இது வந்து டைப் யூஎஸ்பி போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் அந்த சிங்கிள் பின் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கீபேட் மொபைலுக்கு வந்து சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு விண்டேஜ் அண்ட் மாடர்ன் டைப்பில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஐஃபோன் 3G ஆர் 3GSக்கான பவர் பேங்க் இது. ஸோ இது வந்து கேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணி பவர் பேங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டைம்லலாம் ரொம்ப க்ரேஸாக இருக்கும். ஏன்னா ஃபோனோட பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகும் சீக்கிரமாகவே. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பவர் பேங்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு பாக்ஸ் தான், அதுக்கு மேலேயே ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது ட்ரா பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது அழியணும். பட் இந்த யூனிட்டில் வந்து அது அழியலை. மேபி பேட்டரி ஏதாவது வீக்காக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி ஒரு யூனிட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு அழகான டிஸ்பிளே. அண்ட் இந்த கிண்டல் இபுக் இருந்தது அமேசானோடது. ஸோ இதில் பேட்ரி இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேட்ரி சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி பார்ஷியலாக டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஸோ வாங்க வந்தவர் வந்து அது மேபி டிஸ்பிளே இஷ்யூவாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பேட்ரி இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக சார்ஜ் பண்ணால் மேபி அது வந்து திரும்ப ஃபங்க்ஷன் ஆகலாம். அண்ட் கேசியோவோட ஒரு டைரி மாதிரி இருந்ததுங்க, டைரி இது. ஸோ இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஃபோன் புக் மாதிரி தான். முன்னாடி நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல ஷார்ப்பு, அந்த மாதிரி டைப் தான் இதுவும். பட் இது கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்ம ப்ராப்பர் கீபோர்டு இருக்கும். ஸோ அந்த கீபோர்டு குவாட்டி கீபோர்டு இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இது வந்து நோட்ஸ் மாதிரியும் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம் நம்ம. ஸோ கஷ்டப்பட தேவையில்லை. அண்ட் ஸ்டீரியோ ஆம்பும் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. ஸோ இது மாடல் பார்த்துக்கோங்க. இது கண்டிஷன் ஓகேவாக தான் இருந்தது. பட் இது சீக்கிரம் சேல் ஆயிடுச்சு. டேப், டிவிடி அண்ட் ஆக்சிலரி சப்போர்ட்லாம் இருந்தது. ஃபோனோ சப்போர்ட் இல்லை. ஸோ ஃபோனோ வந்து நம்ம வேறு மாதிரி தான் இதில் கனெக்ஷன் கொடுத்தாகணும். ஸோ கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு சீல்டு கேசட் கிடச்சிது. டிடிகேவோட ஒரு D60 தான், 60 மினிட்ஸ் சீல்டு கேசட்டு. சரி பரவாயில்ல, இது வந்து இப்போ ரெகுலராக பார்க்க முடியறதில்ல. அப்படி பார்த்தாலும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி வெளி யூனிட்டில் தான் நம்ம வந்து வாங்கினா கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியோட கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். இதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது ஆக்சுவலாக வந்து நம்ம மண்ணில் புதைச்சி அந்த வேர் லெவல் வரைக்கும் நம்ம இதை வந்து புதைச்சி வைக்கணும். அந்த கீழே பார்த்திங்கன்னா நீடில் மாதிரி இருக்கும்ல, இது வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சி அந்த வேர் வரைக்கும் போகணும். இது எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டம் யூனிட்டு. ஏன்னா இது வந்து அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும் இது. ஸோ வாட்டரோட கண்டிஷன், செடியோட கண்டிஷன் வந்து இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். வாட்ரு வந்து ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கா இல்லை எப்படின்றது தெரியும். அதே மாதிரி லைட் லெவல்லாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றதையும் இந்த யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணலாம். பட் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை, இப்போ ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் நான். பேட்டரி எதாவது போடணுமா என்னன்றது தெரியல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் பவுச்சோட ஒரு பெட் டைப் டேப் ரிகார்டர் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து சானியோ, நல்ல பிராண்டு, ஜப்பான் பிராண்டு தான் இது. அண்டு மெக்கானிசம் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பட்டன் மட்டும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டோ ரியோயிண்டோ ஏதோ ஒரு பட்டன் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகலை. மற்றபடி மெக்கானிசம் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது 100% ஒர்க் ஆகணும். பட் இது வந்து லெதர் பவுச் அண்ட் இதெல்லாம் இருக்கனால நல்ல செம்ம செட்டாகவே இருந்தது இது. ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து இதை வாங்கிட்டார். ஸோ இது இப்போ அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த லெதர் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணால் இது வந்து ஒரு கலெக்டபிள் யூனிட் இது. ஸோ இந்த சானியோ பெட் டைப்பு டேப் ரிகார்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோனியோட ஒரு மினி ஹைஃபை சிஸ்டம், ரேக் சிஸ்டம் மாதிரியே உள்ள செட்டு. இதில் என்னென்னா அந்த கேசட் கம்பார்ட்மெண்ட்டு டோரு காணும். ஸோ அது உள்ளே எப்படி இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக வந்து துருப்பிடிச்சு போய் இருக்குது. வெளியே இந்த யூனிட்டை பார்க்கும்போது சுத்தமாக ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்கள். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம எடுத்து வந்து கண்டிப்பாக இதை ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இது வந்து ஆட்டோ ரிவர்ஸ் சப்போர்ட் இருக்கனால ஹெட் வந்து ஆட்டோ ரொட்டேட்டிங் டைப் இது. ஸோ அது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாங்கியோடது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிராண்டு தான் இது, ஆனால் ஒரிஜினல் தான், இதுவும் ஜப்பான் பிராண்டு தான் இது. ஸோ இதில் வந்து டிவிடி பிளேயர் இருந்தது, ப்ளஸ் கேசட் பிளேயரும் இருந்தது. ஸோ கேசட் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவே ஓப்பன் ஆச்சு. இது கொஞ்சம் நல்ல பெட்டர் கண்டிஷன்லேயே இருந்தது. அண்ட் இதில் வந்து டிவிடியும் ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ அவுட் எடுத்து நம்ம டிவியில் போட்டு பார்த்துக்கலாம் நம்ம, இல்லை ஆடியோ அப்படியே கூட கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் உள்ள ஒரு நல்ல டெக் இது, ஐ மீன் ஹைஃபை சிஸ்டம் இது. அண்டு குழந்தைங்க வந்து காயின் சேர்க்கறதுக்கு அழகாக ஒரு ராட்ரி டெலிஃபோன் மாதிரி டிசைன் பார்த்திங்களா இது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் கிட்ஸ் வந்து
காயின்ஸ் வச்சு சேவ் பண்ணுன்றதுக்காக அழகாக ஒரு ஃபோன் டைப்லேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது சந்தையில். ஒரு நல்ல கலெக்டபிள் ஐட்டம் தான் அது. அண்ட் இது என்ன யூனிட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஏதோ ஓப்பன் ஆகுது. ஆனால் செம வெயிட்டாகவும் இருந்தது. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரூ போட்டிருந்தது அண்ட் உள்ளே பார்த்தா பெருசாக எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஏதாவது கிளிப் மாதிரி வச்சு லாக் பண்ணுறதா, இல்லை இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஐட்டம் இருக்குமா, எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒன்று. ஆனால் வெயிட் மட்டும் இருந்தது. இதில் பார்த்தா நல்லா வெயிட்டாகவே இருந்தது. ஒரு இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட லேண்ட்லைன் ஃபோன்ஸுங்க. அதுவும் இந்த ஃபோனை பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஒரு ரெட் கலரில் சைடில் வந்து ஒரு விசிறி மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ராட்ரி ஃபோன்ஸும் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அதர் கொஞ்சம் டிஜிட் டைப் ஃபோன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பக்கா வின்டேஜ் ஃபோன்ஸ் தான். ஸோ கலெக்டபிள் யாராவது தேவை அப்படின்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த யூனிட் வந்து ஒரு புது பீஸாகவே வச்சுருந்தாங்க. ஒரு கிளாக் தான் இது, ஹேங்கிங் கிளாக்கு. இது அந்த இங்கிலாண்டு இது டைப்பில் வரும் இது மாடல். இது 2 சைடுமே இருக்கும். பட் 2 சைடும் வந்து நம்ம தனித்தனி பேட்டரி போட்டு தான் ஆப்ரேட் பண்ணோம். சவரில் மாட்டுறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து கீழே இருக்கிறது பாக்ஸ், அதோட ஒரிஜினல் பாக்ஸ். இது பாக்ஸ் பீஸாகவே வந்த யூனிட் அது. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? இது ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா ஒரு பையன் சைக்கிள்லேருந்து விழுந்திருந்தான். பட் ஒன்றும் பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். இப்போ ரிலேட்டிவ் யாரோ வந்து ஸ்லிப் பண்ணி விட்ருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நார்மல் ஆகிட்டான். அண்ட் இது பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதோ ஒரு சோப்பு டப்பா மாதிரி தானே வருது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோனு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். அண்ட் இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு செட்டப்பு செமையாக இருக்குல்ல இது டிசைனு. ஸோ ஒரு சின்ன பாக்ஸு, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கால் கட் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட்டாக இருந்தது இந்த யூனிட்டு. அதை நம்ம வாங்கிட்டோம். அண்ட் இந்த கேம் கண்ட்ரோலர் வந்து சேலுக்கு இருந்ததுங்க. இது வந்து யாருக்காவது யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். ஏன்னா இது ஸ்டாண்டலோன் செட் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம வேறு யூனிட்டில் கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் யூனிவர்சலாக இருக்குமான்றது தெரியல. ஸோ இந்த யூனிட்டும் வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்டு ரிமோட்டு. ஸோ ரிமோட் யூஸ்வலாக நம்ம இன்ஃப்ராரெட்டில் பார்த்துருப்போம். பட் அந்த டைமில் இந்த நேஷ்னல் விசிஆருக்கு வந்து ஒயர்டு ரிமோட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு எண்டை வந்து நம்ம விசிஆரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்து, கேபிள் லென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக வந்து விசிஆராக ஆப்ரேட் பண்ணலாம், டிவியும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டும் சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மல்டிமீட்டருங்க, ஒரு வின்டேஜ் மல்டிமீட்டர், நல்ல செம காம்பேக்டாக இருந்தது, நல்ல டிசைனாகவும் இருந்தது. பட் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிமிலர் மல்டிமீட்டர் வாங்கியிருந்தனால நம்ம இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. பட் நல்லாவே இருந்தது இது. சப்போஸ் யாராவது வின்டேஜ் கலெக்டர்ஸ் இருந்தாங்கன்னா வாங்கியிருந்திருப்பாங்க. ஒர்க்கிங் எனக்கு தெரிஞ்சு இது பெட்டராக ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு கேனன் டிஜிட்டல் கேமராவும் பார்க்க முடியுது, பாயிண்ட் அண்ட் ஷூட்டு. ஸோ 4x ஜூம் உள்ளது. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியூ பீஸ் மாதிரியே இருந்தது. பட் பேட்ரி இல்லை. ஸோ அது இதுக்கு பேட்ரி டைப் நம்ம தேடணும், கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த பிளேயர் வந்து சோனின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக சோனி இல்லை, இது ஏதோ ஒரு டூப்ளிகேட் பிராண்டு தான் போல். ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஒரு MP4 பிளேயர் தான், வீடியோ பிளேயர் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கார்மினோட ஒரு GPS நேவிகேட்டர். ஸோ இது அடிக்கடி பார்க்க முடியுது, நியூவி பிராண்டு. ஸோ இது வந்து ஐ திங்க் இந்தியா மேப் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபு மாதிரி இருந்தது. கீழேயும் வந்து ஒரு ட்ரே, பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ட்ரே ஓப்பன் ஆகுது. ஸோ ஏதாவது காயின்ஸோ இல்லை டேப்லெட்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி என்னன்னு தெரியல. அதே மாதிரி மேலே உள்ளது யூனிட் ஓப்பன் பண்ணாலும் அதுவும் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இது என்ன பர்பஸ்ன்னு தெரில, டேப்லெட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கா இல்லை பென், ரப்பர் அந்த மாதிரி ஐட்டங்களான்னு தெரியல. அண்ட் ஒரு பழங்காலத்து ஓனிடா டிவி ஒன்று இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கலர் டிவின்னு நினைக்கிறேன், போர்ட்டபிள் கலர் டிவி. ஆர் மேபி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆன் பண்ணி பார்த்தோம், ஆன் ஆகலை. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. மேபி கொஞ்சம் ஏதாவது சின்ன இஷ்யூவாக இருக்கலாம். அண்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சான்சா பிளேயர், சாண்டிஸ்கோட ஒரு பிளேயர் இருந்தது 2GB கெப்பாசிட்டியில். பட் கண்டிஷன் ரொம்ப புவர். ஸோ எடுத்து வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸும் வந்து பார்க்க முடிஞ்சுது. சூப்பர் கண்டிஷனில் ஒரு டேப் ரெக்கார்டர் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் PMPOன்னு போட்டிருக்கு. PMPOன்னா பீக் மியூசிக் பவர் அவுட்புட். ஸோ ஆக்சுவல் அவுட்புட் வந்து 20 வாட்ஸாக இருக்காது. RMSன்னு எங்கே போட்டிருக்கோ அதுதான் வந்து ட்ரஸ்டபிள் வாட்ஸ் இது. ஸோ இதில் FM அண்ட் மீடியம் வேவ் சப்போர்ட்டும் இருந்தது. நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஆனால் ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மோஸ்ட்லி வந்து RMS பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ பிஎம்பிஓ 20 வாட்ஸு. அண்ட் ஒரு பக்காவான ஒரு ஃப்ளாஷ் லைட்டுங்க. இது பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அடிக்கும் போல் இந்த வெளிச்சம். அந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட்டில் ஒரு லைட் இருந்தது. ஸோ ஃப்ளாஷ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன், தூரத்தில் அடிக்கிறதுக்கு. எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து இருந்தது, அது கூட வந்தது தான் நினைக்கிறேன். பட் இது என்ன பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்டர் வந்து கிடச்சிதுங்க, சீகேட்டோட தான். ஸோ இதில் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் SATA ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, யூஎஸ்பி இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோட ஒரு காம்பனண்ட் பீஸ் மட்டும் இங்கே சேலுக்கு வச்சுருந்துருக்காங்க போல். அப்புறம் ஒரு பாக்ஸ் பீஸில் வந்து ஒரு வாக்மேன் வந்து கிடச்சிதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2006 வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தேன் நான். இதில் ஒரு சீரியல் நம்பர் போட்டிருக்கு அட்டையிலேயே. சரி, இந்த சீரியல் நம்பரும் உள்ளே இருக்க வாக்மேன் சீரியல் நம்பரும் மேட்ச் ஆகுதா பார்க்கலாம். ஏன்னா இது சப்போஸ் யாராவது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களான்றதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். அப்படியே வந்து மேட்ச் ஆயிருச்சுங்க. இது வந்து பக்காவாக இந்த சீரியல் நம்பரும் அந்த சீரியல் நம்பரும் வந்து பக்காவாக மேட்ச் ஆச்சு. அண்ட் இந்த கவரை வந்து சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாவே அது சீல் பிரேக் ஆகிருக்கும். ஸோ பக்காவாக வந்து ஒரு ஃப்ரெஷ் அன்யூஸ்டு வாக்மேனாகவே நம்மளுக்கு வந்து பார்க்க முடிஞ்சுது வித் யூசர் மேனுவல்ஸோட. ஸோ பரவாயில்ல. அண்டு விஹெச்எஸ் காம்பேக்ட் கேசட்ஸும் வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய வீடியோ கேசட்லேருந்து ஒரு காம்பேக்ட் சைஸ், இதெல்லாம் இந்த கேம் கார்டருக்கு யூஸ் பண்ணுறது ரெக்கார்டிங்க்கு. அண்ட் இதை வந்து நம்ம அடாப்டர் போட்டு நம்ம நார்மல் விசிஆரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏகப்பட்ட ஆடியோ சிடிஸும் இந்த வாரம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஏகப்பட்டதுன்னா ரொம்ப நிறையான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் டைட்டில்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. தசாவதாரம், போக்கிரி, ஸோ இந்த மாதிரி. இது டைட்டானிக் வந்து விசிடி, அது ஸோ 3 டிஸ்க் உள்ள ஒரு விசிடி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஓகே தான், இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு எம்ஜிஆர் கேசட் ஒன்று கிடச்சிதுங்க, தத்துவ பாடல்கள்ன்ட்டு. ஒரிஜினலான்னு பார்த்தேன், ஒரிஜினல் தான். கொஞ்சம் வந்து ஏதோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு அழுக்கு மட்டும்தான் இருந்தது. அண்ட் இதோட சாங்ஸ் லிஸ்ட்டையும் வந்து நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். இதெல்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட நீங்களே ஓனாக கூட இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசட்ஸும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு சூப்பர் கண்டிஷனில் ஒரு ரஜினிகாந்த் கேசட் கிடச்சிதுங்க, மூவி கேசட்டு, சந்திரமுகி. அண்டு இந்த மாதிரி கேசட்டை பாருங்களேன், இது வந்து அழகாக இருந்தது. டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கிறது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் லிஸ்ட்டு, அந்த பேப்பர் எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. கேசட்டோட இதே பாருங்களேன் நீங்கள், அதில் இப்போ இருக்க பிரிண்ட்டு பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில கேசட் பார்த்துருக்கேன் நான், ஒரிஜினல் கம்பெனி கேசட்டு. பட் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சூப்பர் கண்டிஷனில் பார்க்குறது வந்து கொஞ்சம் அரிதாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இளையராஜா ரெக்கார்ட்ஸும் வந்து இந்த வாரம் நிறைய சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஒரு 2 ரெக்கார்ட் மட்டும் வாங்கிட்டோம், மாப்பிள்ளையும் அந்த ஃப்ரண்ட்டில் காமிச்சதும். ஸோ ரெண்டுமே வந்து ஓகே கண்டிஷன் தான், சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது. ஒன்று வந்து 700 ப்ரைஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் 2 ரெக்கார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மற்றதும் பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னென்ன டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இளையராஜா கலெக்ஷன்ஸ் தான். பட் ரொம்ப பாப்புலர் டைட்டில் மாதிரி தெரியலை. பட் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி இதோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேபி ஒரு விசிட்டை போட்டு இதுலேருந்து ஏதாவது தேருன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்த மால்க்கு ஃப்ரண்ட்லேயே வரும். இது யூஸ்வலாக இவர் தான் அடிக்கடி நிறைய சேல்ஸ் பண்ணுவார். பட் லக்லி இந்த வாரம் வந்து நிறைய இளையராஜா கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தார். ஸோ நம்ம வந்து மாப்பிள்ளை ரெக்கார்டு வாங்கியிருந்தோம், கூட அந்த சந்திரமுகி கேசட்டும் பார்க்கும்போது தலைவரோட கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. என்னோட பேர் சூசைராஜ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விக்கி கேலரி ஆன்டிக் ஷாப். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழமையான ஒரு 80-70 வருஷம் பழமையான ஒரு கிராமஃபோன் பெட்டி, கையில் சுற்றக்கூடிய ஒரு பெட்டியை நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணியாச்சு, நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ள. இதோட பேர் இது பிரைமாஃபோன். அது வந்து ஒரிஜினல் ஸ்டிக்கர், ஒரிஜினல் ஸ்டிக்கு. இப்போ இது எல்லாமே ஹேண்டு, இது எல்லாமே ஒரிஜினல் தான், ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த பைண்டிங் நம்ம கீ கொடுக்கணும். ஓகே ஓகே. இது கரண்ட் எதுவுமே கிடையாது, கரண்ட் மட்டும். ஓகே, எல்லா ரெக்கார்டும் போட முடியுமா இல்ல இதுக்கு ஏதாவது? இல்ல இது 78ன்னு சொல்லுவாங்க சார், மண் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் நம்ம போட முடியும். ரொம்ப நாள் கீ கொடுக்கணுமா? இல்ல ரெண்டு பேரல் சொல்லுவாங்க சார், 2 பேரல் சொல்லுவாங்க. ஓகே,
கீ நிறைய கொடுக்கணும். இது இந்த லிவர் இது நீடில் இதெல்லாம் எப்படிங்க இது? நீடில் பழைய இந்த ஊசின்னு சொல்லுவாங்க சார். ஓகே. இந்த ஊசி தான், இதனால தான் இது பாடுது இந்த ரெக்கார்ட். ஆமா. இப்போ இது நம்ம இந்த எட்ஜில் எப்படி வச்சுட்டாக்கா ஹலோ ஹலோ ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே கோமானே மாடி மேல ஹலோ ஹலோ அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே இது கிளாரிட்டி இப்படி தான் இருக்கும்ல? கிளாரிட்டி இல்ல சார், கொஞ்சம் இந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன ஒரு ஜெனரல் சர்வீஸ் ஒன்று இருக்கு. மற்றது அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். வச்சிருந்தவங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஓகே. இது நம்ம இந்த ஸ்லோ ஸ்பீடு அதிகமாக்குறது வந்து இதுல இருக்கு. ஆமா ஆமா சார். இது ஆன் ஆஃப் இது. ஓகே. இதான் பிரேக் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கோம். ஆமா. ஓகே. இந்த ரெக்கார்டு கீழே போட்டா உடைஞ்சிரும். ஆமா ஆமா. சூப்பர். இது நாம டிஸ்மேண்டில் பண்றது ரிவர்ஸ். ரிவர்ஸ்ல சுத்தினா ரிவர்ஸ்ல வந்துரும். ஓகே. இது நாம இப்படி போடுறோம். ஓகே. அங்க வைக்கிறதுக்கு ஹோல்டர் இருக்கு. ஆமா, ஹோல்டர் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இந்த லிவர் தூக்கிட்டு ஃப்ரண்ட் இது பண்ணாக்க க்ளோசிங். கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல கேரி இதே கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே சூப்பர். சோ இதுல வந்து மேல அந்த ரெக்சின் இது மட்டும் புதுசு பண்ணிருக்காங்க. சில இது உள்ள வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க, ரீபெயிண்டிங் இருக்கு. ஆனா இது வந்து ஒரிஜினல் வந்ததுதான். அந்த இது ஏஜ் ஃபேக்டருக்காக இது மட்டும் இது பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓகேங்க. ஓகே. சோ இது நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களா? சார் 9444279446. ஓகேங்க. தேங்க்யூ. யாருக்கு தேவைனாலும் பார்த்து கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி. நன்றி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.